உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சாரநாத் பகுதி யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ளது. இச்செய்தி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை சேர்க்கும் தருணம் என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். உலகிற்கே ஞானம், கருணை மற்றும் அமைதியை போதித்த பகவான் புத்தரின் போதனைகளோடு மிக நெருங்கிய தொடர்புடைய சாரநாத்திற்கு சான்றளிக்கப்பட்ட இந்த சர்வதேச அங்கீகாரம் இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தை பறைசாற்றுவதுடன் உலக அளவில் ஏராளமான சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் ஈர்க்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நியாயம் கோரியும் தேர்வு நடைமுறையில் சீர்திருத்தங்களை வலியுறுத்தியும் கடந்த சில நாட்களாக புதுதில்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் சிஜேபி அமைப்பினர் போராட்டம் நடத்தி வந்தனர். இதையடுத்து மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் நீட் தேர்வு பாதிப்பால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் பருவமழை காரணமாக அங்குள்ள சலால் அணையின் அனைத்து மதகுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக செனாப் ஆற்றில் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு பொதுமக்கள் யாரும் ஆற்றங்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குஜராத் மற்றும் தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய ராணுவத்தின் பேரிடர் மீட்பு குழு நிவாரணப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படைகளுடன் இணைந்து நவசாரி, வல்சாடு, அகமதாபாத் மற்றும் சில்வாசாப் ஆகிய பகுதிகளில் 7 சிறப்பு ராணுவ பிரிவுகள் மீட்பு பணியில் ஈடுபட்டு இதுவரை வெள்ளத்தில் சிக்கிய 355 பொதுமக்களை பத்திரமாக மீட்டுள்ளன. ஆபத்தான நிலையில் தவித்த மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் அவசர மருத்துவ உதவிகளை ராணுவ மருத்துவ குழுக்கள் வழங்கி வரும் நிலையில் எந்தவொரு அவசர சூழலையும் எதிர்கொள்ள வதோதரா, ஜாம்நகர் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கூடுதல் ராணுவ படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாசுவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தின் வாயிலாக அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மருத்துவர் ஐயா அவர்கள் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் பல்லாண்டு காலம் வாழ உளமாற வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரி பகுதியில் தொடர் கனமழை காரணமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாவட்ட நிர்வாகம் விரைவாக மீட்டு வருகிறது. ஆபத்தான மற்றும் வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டு ரஜௌரி அருகே அமைக்கப்பட்டுள்ள மறுவாழ்வு மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் அவசியமான மருத்துவ உதவிகளை அதிகாரிகள் தங்கு தடையின்றி வழங்கி வருகின்றனர். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் நீண்டகால பொது சேவையையும் நாட்டின் கல்வித்துறை வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பையும் பாராட்டி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையில் அவருடன் இணைந்து பணியாற்றிய அனுபவத்தை குறிப்பிட்ட கிரண் ரிஜிஜு நாட்டின் கல்வி அமைப்பை வலுப்படுத்துவதிலும் கோடிக்கணக்கான மாணவர்களின் நலனை மையமாக கொண்டு முடிவுகளை எடுப்பதிலும் தர்மேந்திர பிரதான் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெளிவான பார்வையோடும் துணிச்சலோடும் நாட்டிற்கு சேவை செய்து வரும் அவருக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் வேகமாக வந்த லாரி ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த கடையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் முன்பகுதி பலத்த சேதமடைந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் மாநில அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் மகளிர், முதியோர் மற்றும் விளிம்புநிலை மக்களுக்கு தேவையான நிதி உதவி மற்றும் அரசு திட்ட பயன்கள் நேரடியாக வழங்கப்பட்டன. அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் கடைக்கோடி மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என குறிப்பிட்ட அமைச்சர் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களையும் நேரில் பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.